ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 124. இதில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஆல் போர்டு மட்டும்தான் பாஸ் ஆகிருக்குது. ஆல் போர்டு மட்டும் பாருங்கள், 4ஆம் நம்பர் மட்டும்தான் பாஸ் ஆகிருக்குது. 4 நம்பர் கொடுத்துருந்தேன், அதில் 4ஆம் நம்பர் மட்டும் பாஸ் ஆகிருக்குது. வேறு எந்த ஒரு நம்பரும் பாஸ் ஆகல. சரிங்களா? இப்போ வாங்க நாளைக்கு உண்டான கெஸிங்கை பார்க்கலாம். கேரளா லாட்ரி 2/4/2025 உண்டான கெஸிங்கு தான் இப்போ பார்க்க போகிறோம். அது சம்மர் பம்பர் லாட்ரி 102, சம்மர் பம்பர் 102 உண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒன்லி கெஸிங் மட்டும்தாங்க. இது ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். ஏன்னா இது வந்து ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான வரும், அதை ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கெஸிங் மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ ஆல் போர்டு பார்க்கலாம். ஆல் போர்டு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஒரு 5 நம்பர் கொடுத்துருக்குறேன். 1, 2, 3, 4, 8. இதுதான் இன்றைக்கி உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கெஸிங்கு. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து நான் இப்போ வந்த ரிசல்ட்டில் நான் எடுத்திருக்கேன். இன்னொன்று பம்பர் ரிசல்ட்டுன்னு தனியாக இருக்குது, அதையும் நான் காட்டுறேன். அதையும் பாருங்கள், அதையும் பார்த்துட்டு நீங்கள் ஒரு முடிவு எடுங்க. சரிங்களா? இப்போ வந்து இன்றைக்கி வந்து இன்றைக்கி வந்து 124 ரிசல்ட் அடிச்சிருக்காங்க. அந்த ரிசல்ட்டுக்கு உண்டான கெஸிங்கை தான் நான் இப்போ எடுத்து காமிச்சிட்ருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பம்பர் ரிசல்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அதையும் நான் காட்டுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ போட்டிருக்கிறேன். அதையும் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு எது சூட்டப் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க. சரிங்களா? உங்கள் கெஸிங்கு என் கெஸிங்கு ஒரே மாதிரி வந்துன்னா மட்டும் நீங்கள் எடுத்து போடுங்க. ஓகேங்களா? இப்போ வாங்க இப்போ ஏபிபிசிஏசியை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஏசி இதில் பாருங்கள் 92, 29, 25, 52, 95, 59, 44, 43, 34, 49, 94, 98, 89, 48, 84, 10, 01, 04, 40, 14, 41, 81, 18, 11, 23, 32, 33. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஃபாலோ பண்ணுறவங்க, இது ஏபிபிசி ஏசியை ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி வந்த கெஸ்ஸிங்க்கு தகுந்த மாதிரி நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இன்னொரு கெஸ்ஸிங்கு பம்பர் கெஸ்ஸிங் இருக்குது, அதையும் பாருங்கள், இதையும் பாருங்கள். ரெண்டையும் பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்க்கு எப்படி தோதுப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து போடுங்க. உங்கள் கெஸ்ஸிங்கு என் கெஸ்ஸிங்கு ஒரே மாதிரி வந்ததுன்னா மட்டும் நீங்கள் எடுத்து போட்டுங்க. சரிங்களா? சரி வாங்க இப்போ திருடிஜிட்டை பார்க்கலாம். திருடிஜிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஒரு 6 நம்பர் கொடுத்துருக்குறேன். 925, 443, 498, 104, 811, 233. இதை நீங்கள் பாக்ஸாக போடுறனாலும் போட்டுக்கலாம், இல்லை சிங்கிளாக போடுறனாலும் போட்டுக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து கெஸ்ஸிங்க்கு தான் நான் எடுத்துருக்கிறேன். இது பம்பர் குழுக்கள்னு ஒன்று இருக்குது, அதனுடைய ரிசல்ட்டும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் பாருங்கள், இதையும் பாருங்கள். ரெண்டையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் கெஸ்ஸிங் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டுக்கங்க. ஓகேங்களா? சரி, இன்றைக்கி வெற்றி பெற்ற இன்றைக்கி வந்து ஆல் போர்டு வச்சு 4ஆம் நம்பர் ஆல் போர்டு வச்சு வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா சம்மர் பம்பர் லாட்ரியை பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா சம்மர் பம்பருக்கு உண்டான லாட்ரி, அதாவது அந்த பம்பர் லாட்ரியை மட்டும் நான் எடுத்து போட்டிருக்கிறேன். இதில் வந்து ஆல் போர்டு பார்த்தீங்கன்னாக்க ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்குறேன். 1, 3, 4, 8. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டெய்லியும் வர்றத சார்ட்டை வச்சு அந்த நம்பர் கொடுத்துருக்குறேன், அந்த நம்பரையும் பாருங்கள். உங்கள் நம்பருக்கு அந்த நம்பரையும் பாருங்கள், இந்த நம்பரையும் பாருங்கள். ரெண்டையும் பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்க்கு எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டுக்கங்க. சரிங்களா? இப்போ வாங்க ஏபிபிசி ஏசியை பார்க்கலாம். இதில் பாருங்கள் ஏபிபிசி ஏசி, இதில் பாருங்கள் இது பம்பர் லாட்ரி மட்டும் நான் கெஸ் பண்ணி எடுத்தது. 87, 78, 77,
84 48 88 55 53 35 42 24 21 12 41 14 44 46 64 13 31 38 83 18 81. இதுதான் இன்றைக்கி உண்டான பம்பர் லாட்ரிக்கு உண்டான கெஸ்ஸிங்கு. இதில் வந்து ஏபிபிசி ஏசி ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. இதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க, அந்த டெய்லி சார்ட்டில் வர்றதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்கள் கெஸ்ஸிங்க்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு எந்த நம்பர் மேட்ச் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டுக்குங்க. எல்லா நம்பரும் கசகசன்னு எடுத்து போட வேண்டாம், சரிங்களா? சரி வாங்க திருடிச்சிட்டை பார்க்கலாம். இதில் பாருங்கள், திருடிச்சிட்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. 877 848 553 421 446 138. இது வந்து பம்பர் லாட்ரியை மட்டுமே கெஸ் பண்ணி நான் எடுத்துருக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் கெஸ்ஸிங்க்கு எப்படி வருதோ இதையும் மேட்ச் பண்ணுங்கள், அதையும் மேட்ச் பண்ணுங்கள், டெய்லி சார்ட்டையும் மேட்ச் பண்ணுங்கள். எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து போடுங்க. இதை நீங்கள் பாக்ஸாக போடுறனாலும் போட்டுக்கலாம், இல்லை சிங்கிளாக போடுறனாலும் போட்டுக்கோங்க. அது உங்களுடைய விருப்பம்தான், இது என்னுடைய இது கிடையாது. உங்கள் கெஸ்ஸிங்க்கு எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டுக்குங்க, சரிங்களா? சரி பாருங்கள், இவ்வளோதான் நம்மளுடைய கெஸ்ஸிங்கு. இதில் நீங்கள் வெற்றி பெறுறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.